Good morning, students. ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்ட்ரி கொஷின் பேப்பர் எக்கனாமிக்ஸ் ஜூன் 2024 இப்போ நடந்த சப்ளிமெண்ட்ரி கொஷின் பேப்பரோட கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். +2 எக்கனாமிக்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா, இதில் 21 மார்க்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 1 மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது த சேர்பர்சன் ஆஃப் நிதி ஆயோக்கினுடைய தலைவர் யார், எந்த பதவியில் இருக்கிறவர் தலைவராக செயல்படுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருந்தாலும் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கணும். நிதி ஆயோக் அப்படிங்கிறது பிளானிங் கமிஷன் தான். என்னவா மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஆயோக் அப்படின்னு மாறி இருக்குது. அப்போ அந்த நிதி ஆயோக்கோட தலைவர் யார் அப்படின்னா, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அவர் தான் நிதி ஆயோக்கோட சேர்பர்சனாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் லெசன்லேருந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கொஷின் 11th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 3rd லெசன்லேருந்து வந்திருக்கு. அதாவது இன் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர், அதாவது மறைமுக வேலையின்மையில் உழைப்பாளரின் இறுதிநிலை உற்பத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆப்ஷனை இங்கிலீஷ் மீடியமில் 0ன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் தமிழ் மீடியமில் சுழியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுழியம் அப்படிங்கிறது 0 பூஜ்ஜியத்தை தான் குறிக்கும். அது நல்லா நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே இந்த கொஷினுக்கு ஆன்சர் எழுத முடியும். இந்த கொஷின் 3rd லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3rd கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 10th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. விச் இஸ் த ஃபாலோயிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொடெக்டிங் ஹியூமன் ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவயலட் ரேஸ், அதாவது புற ஊதா கதிர்களிலிருந்து மனிதனை பாதுகாக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஓசோன் லேயர், அதுதான் புற ஊதா கதிரிலேருந்து நம்மளை பாதுகாக்குது. சப்போஸ் ஓசோன் லேயர் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மனிதர்கள் மேலே சூரிய ஒளிக்கதிர் நேரடியாக பட்டு நமக்கு பல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு 4th கொஷின் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th லெசன்லேருந்து வந்திருக்குது. தட் இஸ் ஐபிஆர்டி இஸ் அதர்வைஸ் கால்டு, அதாவது ஐபிஆர்டிங்கிறது இன்னொரு நேமில் எப்படி நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்டு பேங்க்கை தான் ஐபிஆர்டி அப்படின்னு கூப்பிடுறோம், அதாவது உலக வங்கியை. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 5th கொஷின் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸிங் இன் ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது நம்ம என்னென்னு சொல்லுவோம் எக்கனாமிக்ஸில்? பொது மட்டத்தில் விலையின் தொடர் உயர்வு எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை குறிக்கும். அதுவே விலை குறைப்பு எதை குறிக்கும்? அதாவது டிக்ரீஸிங் ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது பண வாட்டத்தை குறிக்கும். அப்படியே போத்தாக ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் எந்த லெசன்லேருந்து வந்திருக்குதுன்னா ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து தான் வந்திருக்குது. பொருளியலின் பாடத்தின் கிளைகள் என்னென்ன, அதாவது த பிரான்ச் ஆஃப் சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் ஆர், அதோடைய கிளைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ மேக்ரோ, நுண்ணியல் வேரியல் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். இதை இப்படி, அதாவது மைக்ரோ மேக்ரோ அப்படின்னு இதை டிவைட் பண்ணவர் யார் அப்படின்னா ரேக்னார் ஃப்ரீஸ் அப்படிங்கிறவர் தான் இதை என்ன பண்ணுறாருன்னா மைக்ரோன்னு டிவைட் பண்ணுறாரு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு 7th கொஷின் எந்த லெசன்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd லெசன்லேருந்து வந்திருக்கு. அதாவது அக்கார்டிங் டு கீன்ஸினுடைய கருத்துப்படி விச் டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரிவில் இன் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, முதலாளித்துவ பொருளாதார நாடுகளில் எந்த வகையான வேலையின்மை காணப்படுது அப்படின்னு கேட்டால் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் காணப்படுது, அதாவது குறை வேலையுடைமை காணப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டெபிட் கார்டு, நம்ம எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய டெபிட் கார்டு, தட் இஸ் ஏடிஎம் கார்டு. இதுக்கோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது கரன்சி கிடையாது, பேப்பர் கரன்சியும் கிடையாது. தட் இஸ் அ பிளாஸ்டிக் மணி, அதாவது நெகிழி பணம் அப்படின்னு சொல்கிறோம். பற்று அட்டைன்னு தமிழில் சொல்லுவோம். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் கார்டு அது ஒரு பிளாஸ்டிக் மணி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஷின் எங்கேருந்து வந்திருக்குது, அதாவது 7th லெசன்லேருந்து இது வந்திருக்கு. சிங்கிள் ஃபேக்டரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடு, அதாவது ஒற்றை காரணி வணிக வீதத்தை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோக்கப் வைனர். டாரன்ஸ் இருப்பார், டாசிக் இருப்பார், இவங்கெல்லாம் அதாவது டபுள் ஃபேக்டாருக்கு வருவாங்க. ஜோக்கப் வைனர் மட்டும் சிங்கிள் ஃபேக்டாரை டிஃபைன் பண்ணவர். நம்ம தெரிஞ்சுக்கணும், அதாவது ஆப்ஷனுக்கு உண்டான கொஷினையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. இதில் பார்த்திங்கன்னா டோரன்ஸ் இருக்கார், டாசிக் இருக்கார், இவங்க எல்லாருமே டபுள் ஃபேக்டார் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடுக்கு வருவாங்க.
ஜோக்கப் வைனர் மட்டும் சிங்கிள் ஃபேக்டரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், அதாவது ஒற்றை காரணி வீதத்துக்கு வருவார். நெக்ஸ்ட் கொஷின் எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான கொஷின். டைரக்ட் டேக்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு நிறைய டேக்ஸு நம்ம கேள்விப்பட்டிருவோம். டைரக்ட் டேக்ஸ் அதாவது வரி விதிப்பவரே வரி கட்டக்கூடிய ஒரு டேக்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் தான். இதில் என்ன இருக்காதுன்னா வரி ஏய்ப்பு இருக்காது, அதாவது அப்படி இருக்கவும் முடியாது. ஸோ இந்த கொஷின் எங்கேருந்து வந்துருக்குன்னா 9th லெசன்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 11th கொஷின் செகண்ட் லெசன்லேருந்து வந்திருக்கு. அதாவது ரொம்ப ஈஸியான கொஷின். நேஷ்னல் இன்கம் இஸ் மெஷர்டு பை, நாட்டு வருமானத்தை எத்தனை முறைகளில் கணக்கிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மெத்தடு, இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். மொத்தம் 3 மெத்தடில் நம்ம கணக்கிடுறோம். நெக்ஸ்ட்டு 4th லெசன்லேருந்து ஒரு ஈஸியான கொஷின். அண்ட் இன்கம் இன்க்ரீஸ், அது வருமானம் உயர்ந்தால் கன்சம்ஷன் வில், நுகர்வு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருமானம் உயர உயர ஆஸ் அ ரேஷனல் கன்சியூமர் நம்ம வாங்கக்கூடிய அளவு நுகர்வும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், உயரும் அப்படிங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 13th கொஷின் 6th லெசன்லேருந்து வந்திருக்குது. லெண்டர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ரெசார்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப், அதாவது கடன் வழங்குதலில் கடைசி புகலிடம்னு சொல்லலாம். கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் அப்படின்னு இது என்ன வேணாலும் சொல்லலாம். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய வங்கி தான். ஆர்பிஐன்னு கொடுத்தாலும் மைய வங்கின்னு கொடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான். நமக்கு மைய வங்கி, மத்திய வங்கி, சென்ட்ரல் பேங்க்கு எது கொடுத்தாலும் நம்ம ஆர்பிஐயை தான் குறிக்கும். அதையும் நோட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் மாற்றி கொடுத்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு 14th கொஷின் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th லெசன்லேருந்து வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். ஏன் அப்படின்னா இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சார்க்குங்கிற அந்த அமைப்பை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா இந்த கொஷினுக்கு உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியாது. விச் இஸ் த ஃபாலோயிங் இஸ் நாட் த மெம்பர் ஆஃப் சார்க். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்சர்ஸில், அதாவது கண்ட்ரீஸில் சார்க்கில் உறுப்பு இல்லாத நாடு எதுன்னு கேட்குறாங்க. உங்கள் புக் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான்னு இருக்கும். ஆனால் சார்க்கில் இதில் கொடுத்துருக்குற ஆன்சர்ஸ் என்னென்னா ஜப்பான் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வேறு எந்தெந்த நாடுகள், முதல்ல இதில் உறுப்பு நாடுகள் எதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்போ தான் எது இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அப்போ உறுப்பு நாடுகள் எது எது, அதாவது மெம்பரிங் நேஷன்ஸ் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்குது, ஸ்ரீலங்கா இருக்குது, பூட்டான் இருக்குது, சைனா மட்டும்தான் சார்க்கில், அதாவது சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற அமைப்பில் உறுப்பு நாடு இல்லை. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன்ஸ் மாறி இருக்குது. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனா. நெக்ஸ்ட்டு வேஸ்ட், அதாவது எலக்ட்ரானிக் வேஸ்ட் இஸ் காமன்லி ரெஃபர்டு, அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், மின்னணு கழிவுகள். 10th லெசன்லேருந்து இது வந்திருக்கு. வேஸ்ட்னு சொல்கிறோம். இதில் 3 மார்க்கும் இருக்குது, அதுவும் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 12th லெசன்லேருந்து எக்கனாமெட்ரிக்ஸ், அதாவது பொருளாதார அளவியல் அப்படிங்கிறது எந்தெந்த சப்ஜெக்டோட இன்டகிரேஷன்னு கேட்குறாங்க. அப்போது பொருளாதார அளவியல், தட் இஸ் எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது 3னுடைய கலந்த ஒரு கலவை தான், இன்டகிரேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஷின். நெக்ஸ்ட்டு பணம் என்பது என்ன? சரியா? இந்த கொஷின் ஈஸியான கொஷின். பணம் அப்படின்னா என்ன? 5th லெசன்லேருந்து இந்த கொஷின் வந்திருக்கு. இந்த கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி ஈஸ் த மோஸ்ட் லிக்விட் ஆஃப் ஆல் அசட்ஸ். எல்லா அசட்ஸினுடைய லிக்விட் ஃபார்ம். லிக்விட் அப்படிங்கிறது கேஷ் வித் ஹேண்ட், நம்ம கையில் கேஷாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா மணின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் 18th கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் எழுதிடலாம். டேஸ் ஆல் நாட்டு வருமானத்தை வகுத்தால் தலை வீத வரி அல்லது தலா வருமானம் கண்டறியப்படும். பெர் கேபிட்டா இன்கம் இஸ் டிவைடட் பை, பெர் கேபிட்டா இன்கம்மை எதால் டிவைட் பண்ணால் நமக்கு அதாவது நேஷ்னல் இன்கம்மை எதால் டிவைட் பண்ணால் நமக்கு பெர் கேபிட்டா இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோடைய நேஷ்னல் இன்கம்மை அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா பர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம் அல்லது தலை வீத வருமானம் கிடைக்கும். இந்த கொஷின் 2 மார்க்லேயும் சரி 3 மார்க்லேயும் சரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். நல்லா பார்த்துக்கணும். இது 2nd லெசன்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன? 19th கொஷின் எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெப்போ ரேட் அப்படின்னா என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பேங்கிங் லெசனில் இருக்கும். ரெப்போ ரேட் அப்படிங்கிறது பி ஆப்ஷன், அதாவது ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடன்
அதற்கு அந்த கடனுக்கான வட்டி விகிதத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெப்போ ரேட்டுன்னு சொல்கிறோம். ரேட்டட் which the RBI is willing to lend to commercial bank. அதாவது கமர்ஷியல் பேங்க்குக்கு ஆர்பிஐ கடன் வழங்கும். அந்த கடன் வழங்குறதுக்கு ஒரு வட்டி வீதம் நிர்ணயம் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்டு ரெப்போ ரேட். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 7th லெசன்லேருந்து இந்த கொஷின் வந்திருக்குது. லாஸ்ட் கொஷின், இந்தியாவின் வெளிநாட்டு நேரடி மூலதனம் அனுமதிக்கப்படாத துறை. கொஷினை நல்லா நோட் பண்ணிக்கணும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் பெர்மிட்டட். அங்கே நாட்டுங்கிற வார்த்தையை நீங்கள் மறந்துடக்கூடாது. எந்த துறையில் அனுமதி இல்லைன்னு கேட்குறாங்க. நம்ம பேங்க்கில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸில் இருக்குது, அட்டாமிக் எனர்ஜியில் மட்டும்தான் நாம் இன்னும் அந்நிய நேரடி முதலீடை நம்ம அலோவ் பண்ணலை இந்தியன் கவர்மெண்ட்டு. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பார்த்துக்கணும். இந்த 20 கொஷினில் ஒரு சில கொஷின்ஸ் ஆப்ஷன்ஸ் மாறி இருக்குது. நீங்கள் புக் ஆப்ஷன் அப்படியே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எழுத முடியாது. ஸோ நல்லா தெளிவாக கொஷினுக்கான ஆன்சரும் தெரிஞ்சிருக்கணும், ஆப்ஷன்ஸ்க்கான கொஷினும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஷின் 10 கொஷின்ஸ் இருக்குது. அதாவது 21 to 30 2 மார்க் கொஷின்ஸு. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஸ்டாண்டர்டு கேட்டிருக்காங்க. இது எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 5th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. நல்லா படிக்கணும். கோல்டு ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது செலாவணி மாற்று வீதம் அப்படிங்கிறது 7th லெசன்லேருந்து இந்த கொஷின் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டேக்ஸுக்கும் ஃபீக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன? டேக்ஸ் இஸ் ஏ கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன், ஃபீ இஸ் ஏ ஆப்ஷனல். சரியா? ஃபீஸுங்கிறது கட்டாய செலுத்துகை கிடையாது, டேக்ஸுங்கிறது கட்டாய செலுத்துகை. இந்த கொஷின் எங்கேருந்து வந்திருக்குன்னா 9th லெசன்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 24th கொஷின், அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 12th லெசன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எத்தனை கைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பர்சனல் இன்கம் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளான கொஷின், 2nd லெசன்லேருந்து வந்திருக்குது. இதுவும் நம்ம எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு 26th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் பேஸ்டு, அதாவது வளர்ச்சியின் அடிப்படையில் பொருளாதாரங்களை எப்படி வகைப்படுத்தலாம். 1st லெசனில் இருக்குது இந்த கொஷின். ரொம்ப ஈஸியான கொஷின். கிட்டத்தட்ட ஒரு 3 லைன் 4 லைன் தான் இருக்கும், பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆக்ரிகேட் சப்ளை, தொகு அளிப்பின் கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறது 3rd லெசனில் இருக்குது. நீங்கள் 3rd லெசனில் நல்லா தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா இதில் ஆக்ரிகேட் டிமாண்டும் இருக்கும், ஆக்ரிகேட் சப்ளையும் இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ், அதாவது நம்ம பேப்பர் கோல்டு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்னு சொல்கிறோம், எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஷின் 8th லெசன்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஒலி மாசுபடுத்துவதற்கான காரணங்கள், அதாவது ரெமிடியல் மெஷர்ஸ் டு கண்ட்ரோலிங் நாய்ஸ் பொல்யூஷன், டிராஃபிக் கண்ட்ரோலு, நாய்ஸ் பேரியர்ஸ் இருக்கணும் இப்படின்னு அந்த கொஷினோட ஆன்சர். எனி 3 பாயிண்ட்ஸ் எழுதினா கூட உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடச்சிரும். லாஸ்ட் கொஷின் 30th கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், அதாவது கடன் விநியோக பகிர்வு அப்படின்னா என்ன? கொஷின் 6th லெசன்லேருந்து வந்திருக்கு. நீங்கள் ரேண்டமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லெசன்லேருந்தும் எல்லா கொஷின்ஸும் லைனாக, அதாவது ஒரு லெசன்லேருந்து 2 கொஷின் அப்படின்லாம் கிடையாது, 12 லெசன்ஸ் இருந்தும் ரேண்டமாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3 மார்க் கொஷின்ஸ். அதில் 31 to 40 3 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. இதில் 40th கொஷின் கம்பல்சரி கொஷின். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இந்த கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், அதாவது நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுல 3 மெத்தட் இருக்குது. ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட், லாஸ்ட் மெத்தட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னா என்ன, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதணும். இது கொஷின், அதாவது லெசன் நம்பர் 2லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் ஸ்டேட், சரியா? தற்கால அரசின் பணிகள் என்னென்ன? இந்த கொஷின் 9th லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி போட்டு அந்த கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மினிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன? இது 11th லெசனில் இருக்குது. இதில் நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும், பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. இவங்க கேட்குறது நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான். நம்ம அதை மட்டும் எழுதினா போதும், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இங்கே எழுத வேண்டியதில்லை, ஏன்னா அது 3 மார்க் கொஷின் தான். நெக்ஸ்ட்டு 34th கொஷின் 34 என்ன அப்படின்னா என்பிஎஃப்ஐ, அதாவது இதோடைய ப்ரீஃப் என்ன? வங்கியெல்லாம் நிதி அமைப்பு, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான்
என்பிஎஃப்ஐன்னு சொல்கிறோம். இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன, இது என்னெல்லாம் இருக்குது, நான் பேங்கிங் சிஸ்டம் என்னென்னா இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த கொஷின் எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th லெசன்லேருந்து வந்திருக்கு. ஏன்னா பேங்கிங் அப்படின்னாலே மேக்ஸிமம் 6th லெசன் தான். நெக்ஸ்ட்டு 2 செக்டார் மாடல், அதாவது 2 செக்டார் சர்க்குலர் ஃப்ளோ மாடல். ஃபஸ்ட்டு லெசன் 2 செக்டார் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஹோல்ட் அண்ட் ஃபோம். இதுக்கு ஒரு டயக்ராம் கம்பல்சரி. டயக்ராமுக்கு இவங்க 1 மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஃபோம் அண்டு ஹவுஸ்ஹோல்டு பற்றி எழுதினோம்னா நமக்கு எத்தனை மார்க் கொடுக்குறாங்கன்னா 2 மார்க் கொடுக்குறாங்க. டயக்ராம் கம்பல்சரி எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 36th கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd லெசனில் இந்த கொஷினும் அப்படி தான். இது இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா இயரும் ஆனுவல் ஆகட்டும், ஹாஃப் இயர்லி ஆகட்டும், ரிவிஷன் டெஸ்ட் எல்லாத்துலேயும் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மையின் வகைகள் என்னென்ன. இதில் 3 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு 37th கொஷின் ட்ரேட் பிளாக். இந்த கொஷின் ரொம்ப சின்ன கொஷின், ரொம்ப ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். ஒன்லி 2 or 3 லைனில் தான் இருக்கும். நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 8லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 38th கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆசிட் ரெயின். கிளைமேட் சேஞ்சுனால் என்னன்னு தெரியும், பருவநிலை மாற்றம் அல்லது காலநிலை மாற்றம். இன்னொன்று ஆசிட் ரெயின் அப்படிங்கிறது, அதாவது நம்மளுடைய அமில மழை எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி எழுதணும். நமக்கு நல்லா தெரியும், 10th லெசன்லேருந்து அந்த கொஷின் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 39th கொஷின் 12th லெசன். ரொம்ப ஈஸியான சம்மு. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒரு ஃபார்முலா போடுறோம். அந்த ஃபார்முலாலேருந்து என்ட்ரி பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆன்சர் கொண்டு வந்துடணும். 12th லெசனில் ரொம்ப ஈஸியான சம்மு. ஈஸியாக 3 மார்க்ஸ் நம்ம வாங்கிடலாம். 40th கொஷின் தட் இஸ் கம்பல்சரி கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன. இந்த கொஷினும் இல்லாத கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அதாவது குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ரிவிஷன் டெஸ்ட்டு, செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டு, ஆனுவல் எக்ஸாமில் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன இது இருக்குது. இது வரைக்கும் 3 மார்க் கொஷின் முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5 மார்க் பார்க்க போகிறோம். எய்தர் ஆர் சாய்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஆஃப் த ஆக்சிலரேட்டர், அதாவது முடுக்கி செயல்படும் விதம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். டயக்ராம் இருக்குது, அதை போடணும். அது போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கொஷின் சின்ன கொஷின் தான், நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதை எடுக்கலை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் லெசன் எடுக்கலாம். இதுவும் அப்படி தான், ஒரே ஒரு பேஜில் முடிஞ்சிடும். 5 மார்க் இதுக்கு. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், சோசியலிசம் அண்ட் மிக்சடிசம். இதோடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒரே பேஜில் இதை நீங்கள் முடிச்சிடலாம். இந்த கொஷினை செலக்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கம்பேரிங் டு ஆக்சிலரேட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 42, அதாவது 42ல் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்துக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு 5-6 பாயிண்ட் இருக்கும், நம்ம தெரிஞ்சிருக்கணும். அல்லது அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 7th லெசனில் லாஸ்ட் பேஜ், அந்த லெசனோட எண்டிங்கில் இந்த கொஷின் இருக்குது. இதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின் தான், ஒரே பேஜில் முடிச்சிடலாம். ஈஸியாக 7th லெசன்லேருந்து அந்த கொஷின் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 43rd, அதாவது 43 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று த ஃபங்க்ஷனிங் ஆஃப் அண்ட் ஃபஸ்ட் லெசன்லேருந்து கொடுத்துருக்காங்க. எக்கானமி பேஸ்டு ஆன் த ஆக்டிவிட்டி. இதை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கமர்ஷியல் பேங்கை செலக்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட் லெசன் கொஷினை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா நல்ல மார்க் ஸ்கோரிங் கிடைக்கும். ரொம்ப ஈஸியான கொஷினும் கூட. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 44, இதில் டிஃபிகல்ட்டிஸ் இன்வால்விங் இன் த மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் இன்கம், நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதில் உள்ள சிரமங்கள் என்னென்ன அப்படின்னு நமக்கு இருக்கும். சரியா, அன்பெய்டு சர்வீஸ் இருக்கும், டபுள் கவுண்டிங் இருக்கும். இந்த கொஷின்ஸை நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஷர்ஸோட குவான்டிட்டி தியரி. இந்த கொஷின் கொஞ்சம் நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு எழுத வேண்டிய கொஷின். இதை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செலக்ட் பண்ணலாம், 44ல் ஏ செலக்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான கொஷின், செகண்ட் லெசன்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 45, அதாவது இதில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த ரீசன் ஃபார் த ரீசன் க்ரோத் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அரசு செலவு அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் செலக்ட் பண்ணலாம். அல்லது இன்டர்னல் அண்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேட், இதையும் நம்ம செலக்ட் பண்ணலாம், பார்த்துக்கணும். சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 46th கொஷின்
சார்க் பிரிக்ஸ் ஈஸியான கொஷின். நெக்ஸ்ட்டு கீன்ஸினுடைய கிளாசிக்கல் தியரி, இதுவும் டிஃப்ரென்ஸ் தான். கிளாசிக்கல் தியரிக்கும் கீன்ஸ் தியரிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். 47th கொஷின், ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். இன்னொன்று டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங். எக்கனாமிக் பிளானிங் 11th லெசன், ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அது எத்தனாவது லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th லெசன். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ இதில் எந்தெந்த கொஷின் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். 1 மார்க்கு ரொம்ப கவனத்தோடு எழுதணும், எந்த 1 மார்க்கும் மிஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தரவாக ரீட் பண்ணி உங்களுடைய இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். சக்கராம்பாளையம், அதாவது எஸ்விபி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் வந்திருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.